எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில் 17வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகம் சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபுவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சிதः. சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபுவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சிதः. இது இந்த ஸ்லோகம். இப்போ இதில் இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். நம்ம முதல்ல அதை எப்படி சொல்லணுன்றதை சொல்லிடுறேன். சர்வாகமானான்றது அந்த விதிகள்னு வரும். அது சொல்கிறேன் நான். அந்த அதோட விதிகள் வரும், ஆகம விதிகள். அது வரும்போது அது சொல்கிறேன். அந்த ஆகம விதிகள் இருக்குல்ல, சர்வாகமானாமாச்சார ஆச்சார அப்படி வரணும். சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சிதः. சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சிதः. இது ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். சர்வாகமானாமாச்சாரன்றது சர்வ ஆகம மான ஆச்சார. சர்வாகமானாமாச்சாரன்றதை அப்படி பிரிச்சுக்கணும், 4 பிரிச்சுக்கணும். சர்வ ஆகம மான ஆச்சார, சர்வ ஆகம மானமாச்சார. சர்வ ஆகம மான ஆச்சாரன்றது சர்வாகமானாமாச்சார அப்படி வருவது. சர்வன்னா அனைத்து தெரியும் நமக்கு. ஆகமன்னா ஆகமம். ஆகமங்கள்னா அந்த இதெல்லாம் எல்லா அந்த ஒழுக்கங்கள், ஆகம விதிகள் சொல்றோம் இல்லையா. இந்த தெய்வத்துக்கு கைகரியம் பண்ற இந்த விதிகள் ஆகம விதிகள். அதான் ஆகம. மான விதிகள். சர்வ அனைத்து ஆகமங்கள். சர்வ ஆகமானா சர்வ ஆகமமானா அப்படின்னா சர்வாகமானா அப்படின்னு. அடுத்தது ஆச்சாரம். சர்வாகமான அனைத்து ஆகம விதிகள்னு அர்த்தம். ஆச்சாரன்னா ஒழுக்கம். பிரதமம்ன்றது முதல். அதனால்தான் இதுல பாத்தீங்கன்னா திதியில பிரதமைன்னு வரும். முதல் திதி பௌர்ணமி முடிஞ்ச உடனே சரி, அமாவாசை முடிஞ்ச உடனே சரி, ஒன்னு ஏகம்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதான் பிரதமம். முதல்ல இருக்கிறது ஆரம்பிக்கிறது. அதான் பிரதமம். பிரதம மந்திரின்னு சொல்றமே அதான் பிரதமன்னா மெயின், முக்கியமான, வெரி ஃபர்ஸ்ட். அதுதான் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் பிரதம மந்திரின்றது. மந்திரியில முதன்மை இடத்தை பிடிச்சிருக்க மந்திரி. அதான் அதுதான் தமிழ் அப்படியே இவங்க மாற்றி சீஃப் மினிஸ்டருக்கு முதல் மந்திரி. சீஃப்ன்றது அதை கொடுத்துட்டாங்க, முதல் மந்திரி இவங்க கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பிரதமன்றது தான் முதல். கரெக்ட். பிரதமன்றது தான் ஃபர்ஸ்ட் லீடிங். இது பிரதம மந்திரின்றது. அதான் பிரதமன்றது இவங்க எழுதுறாங்களே, இவங்களை தமிழ் எழுத சொல்லுங்களேன். பிரதம மந்திரிக்கு இவங்களால மாற்ற டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. பிரதம மந்திரி தான் இன்னி வரைக்கும் தமிழ் சொல்றாங்க. இவங்க பேசுறவங்க என்ன சொல்றாங்க? அவங்க அதான் சொல்றாங்க, தமிழ்ல பேசுறாங்களே, தமிழ் அப்படியே நான் தமிழ் தான் கரெக்டா எல்லாம் சொல்லுவேன்றாங்களே. சமஸ்கிருதத்தை கூடாதுன்றாங்க. ரங்கநாதனுக்கு அரங்கநாதன் எழுதுறாங்க. ரேன்னு ஆரம்பிக்க கூடாது, சான்ஸ்கிரிட்ல வருதுன்னு அரங்கநாதன் எழுதுறாங்க. நிறைய பேர் அது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி பேர்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமின்றத இலக்குமின்னு ஒன்றும் இல்லை. சிதம்பரத்துக்கு விருதாச்சலத்துக்கு நடுவில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊருங்க. ஊர் பேர் என்னங்க படிச்சு ஸ்ரீமுஷ்ணம் சொல்லிட்டு போனதுன்னு அது பேரை கன்வெர்ட் பண்ணி திருமுட்டம்னு வச்சிருக்காங்க. பாத்துக்கங்க, திருமுட்டம்னு. முட்டம்னாலே அது என்ன நல்லவாங்க இருக்கு. திருமுட்டம்னு அதுக்கு பேரை வச்சு ஊர்ல எங்க கல்லு ஊரு அந்த பலகையில, இந்த பஞ்சாயத்து போர்டு பலகையில பார்த்து திருமுட்டம்னு எழுதிருக்கு. நானும் ஒரு தடவை போல பார்த்தோம். அது என்னங்க இவங்க தமிழ்ல மாத்திரம் கொலை பண்றாங்க. ஏங்க அது அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. சான்ஸ்கிரிட் வேர்டு வர வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு லீடர் இவங்க தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களே, இவங்க எல்லாரும் யாரை போற்றி வர மாதிரி இல்ல. அவரா தமிழ்ல பெரிய ஆளு, அவரு பெரிய வித்தகர், நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதினவர், அது இதுன்னு எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்றாங்களே. கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கருணாநிதி நம்ம விஜயகுமார் வீட்டு கல்யாணம் நடந்தது. விஜயகுமார் வீட்டு கல்யாணத்துக்கு அவர் தான் வந்தார். அவர் வந்திருந்தார். அவர் தலைமையில நடந்தது அந்த கல்யாணம். நடந்தப்ப அவர் அதுல அவரை நடத்தினவர் அவரோட ஒரு ஷெட்டகர் சாகல படிங்க இல்லையா. அது அவர்
அவர் பேர் வந்து ராமஜெயம்னு பேரு. ராமசெயம்னு எழுதியிருந்தார், அதுல பத்திரிகையில போட்டிருந்தார். அது விஜயகுமார் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தப்ப அவர் சொல்றாரு, கலைஞர் பேசும்போது சொல்றாரு, இது எதுக்கு இந்த ராமசெயம்னு எதுக்கு போடுறீங்க, அந்த எழுத்து ஜேன்ற எழுத்து நம்மள ஒண்ணும் பண்ணலையே, எழுத்து பேரு எழுத்துக்கெல்லாம் ஏன் நீங்க இது பண்றீங்க, நீங்க நம்ம தமிழ்ல அதை எவ்வளவு உங்க தமிழா மாத்த முடியுமோ மாத்துங்க, ஆனா பேரெல்லாம் இந்த மாதிரி மாத்தி கொல்ல பண்ணாதீங்க அப்படின்னு அவர் மேடையிலே பேசினார். இன்னைக்கு விஜயகுமாருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், நாங்க எல்லாரும் அங்கேயே இருந்தோம், பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு அதை விஜயகுமார்ட்டி சொன்னேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயகுமார்ட்டு பேசும்போது அதை நம்ம இது பண்ணிட்டேன், கலைஞர் அப்படி சொன்னார் பாருங்கன்னு. ஆக எழுத்து விரோதி இல்லை. அந்த அந்த இது வந்து இது இப்ப இதுல எதுக்கு கொண்டு வந்தோம் நம்ம, அது மாதிரி எழுத்துக்களை வந்து பிரதம மந்திரின்றதுக்கு இவங்களால தமிழ்ல மாற்றவே முடியாதுங்க. இவங்களால முதல் மந்திரியும் தான் மாத்தணும். முதல் மந்திரி மாத்திரம் இவருக்கு வடி வாங்கிடும் இங்க இருக்கிறவருக்கு. முதல் மந்திரியும் போட முடியாது, முதன்மை மந்திரின்னு வேணா போடலாம், முதன்மை மந்திரின்னு வேணா போடலாம். இவங்க தமிழ் பேர் இவங்க மாத்திர மாதிரி மாத்துறதுன்னா பிரதம மந்திரி வந்து அழகா இருக்கு, அருமையா இருக்கு பேரு, காலகாலமா சொல்லிட்டு வராங்க, இருந்துட்டு போடுமே, விட வேண்டியதானே. அதாவது அது மாதிரி பிரதமன்றது வந்து ஒண்ணு, ஆரம்பம், முதல், முக்கியமான, எப்படி வேணாலும் வரும். முக்கிய மந்திரின்னு கூட இருக்கலாம். முதன் மந்திரின்றதுக்கு முதன் மந்திரின்றது வந்து இவர் பேரு. அவரை வந்து முக்கிய மந்திரி, அவரை முக்கிய மந்திரின்னு சொல்றது கூட இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் அவர் தானே, அவர் வந்து முதன்மைன்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மந்திரி அவர் தானே, முதன்மைன்னு தான் சொல்லணும். பிரதம மந்திரியும் முதன்மை மந்திரின்னு வேணா சொல்லலாம், நிறையா பண்ணிட்டு போட்டோம். இதுல வந்து பிரதமன்றது வெரி ஃபர்ஸ்ட். பரிகல்பதே, பரின்றது வந்து பலன்னு அர்த்தம் அந்த இடத்துல. கல்பதே கல்ப யுகங்கள். கல்ப யுகன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, 71 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். ஒரு கல்பத்துக்கு ஒரு பிரம்மாவத்தர் உண்டு, ஒரு இந்திரன் உண்டு. ஒவ்வொரு கல்பத்துக்கும் 1000 கல்பங்களை, 1000 கல்பம் வந்து பிரம்மாவோட வயசு. அதுல வந்து ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒரு ஒரு இந்திரனையும் ஒவ்வொரு மனுவையும் படைப்பார் அவர். அது வந்து நம்மளுக்கு அந்த பரிகல்பது கல்பன்றது யுகம். 71 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம், 71 சதுர யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அதனால பிரதமம் பரிகல்பது, பல கல்பங்களாக. அதுக்கடுத்து என்னன்னா ஆசார பிரபு, ஆசார ஒழுக்கங்களில் இருந்து, ஆசார பிரபு ஆசார ஒழுக்கங்களை உண்டாக்கியவர், கற்றுக் கொடுத்தவர். அதுதான் சொல்றாருங்க. பிரதமம் பரிகல்பது, ஆசார பிரபுன்னா ஆசார பிரபுவை நமக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற. ஆகமங்களில் அனைத்து நேர்களுக்கும் கத்தாக ஆசார ஒழுக்கங்களுக்கு முதலில் பல கல்பங்களுக்கு முன்னமே நமக்கு உண்டாக்கியவர் அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம். பிரதமம் ஆசார பிரபுவோ. அடுத்தது ஆச்சார பிரபுவோ. தர்மம்னா தர்மம் உருவாகிறது, தர்மஸ்ய தர்மத்தின் தலைவனாக, தர்மஸ்ய பிரபுரச்சுதகா, பிரபு அச்சுதகா. அச்சுதன்னா நம்ம தெரியும், நமக்கு நடுவாத நிலையில பிடிச்சி ஒரு பிடிப்போட இருக்கும் அச்சுதன். அதான் இன்னும் படிச்சுக்கோ இல்லையா, தர்மத்தின் தலைவன். ஆக அச்சுதனாக வாசுதேவன் விளங்குகிறார் அப்படின்றதாக இந்த இதுக்கு அர்த்தம், இந்த பாட்டுக்கு. இதுக்கு மொத்தத்துல நீங்க சர்வாகமான ஆச்சார பிரதமம் பரிகல்பது, ஆச்சார பிரபுவ தர்மோ தர்மஸ்ய பிரபுரிச்சக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆகமங்களின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் கர்த்தாவாகவும் ஆச்சார ஒழுக்கங்களை முதலில் பல கல்பங்களுக்கு முன்னமே உருவாக்கியவர், முதல் வரிக்கு. இரண்டாவது வரிக்கு ஆச்சாரங்களிலிருந்து தர்மத்தை உண்டாக்கி தர்மத்தின் தலைவனாக அச்சுதனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் விளங்குகிறார் அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அடுத்தது பார்ப்போம்.